தங்கத்துடைய விலை கிடுகிடுண்டு ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கொண்டே போகின்றது. என்னடா அது, நம்மளுடைய அப்பா அம்மா காலத்துல எல்லாம் வருஷத்திற்கு தங்கத்துடைய விலை 100 ரூபாய் ஏறும். ஆனா இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ஏற்றிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது? நம்முடைய பொருளாதார நிபுணர்களை நம்ம கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 விதமான காரணங்கள் சொல்றாங்க. முன்ன உங்க தாத்தா பாட்டி காலத்துல இந்த மாதிரிலாம் தங்கம் இல்லைங்க. இப்பெல்லாம் தங்கம் எல்லாம் ஆன்லைன்லேயே வாங்கிக்கிறாங்க. பிசிக்கலாக வாங்காம யூக வணிகத்திலே ஃபியூச்சர் ட்ரேடிங்லேயே வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து தங்கத்தை பை பண்ணிக்கிறாங்க. லாபம் வந்து அப்போவே வித்துடுறாங்க. அந்த மாதிரி வந்து டிஜிட்டலில் போயிடுச்சு. அதனால தான் வந்து நிறைய பேர் வாங்கினாங்கன்னா விலை ஏறதும், வாங்கினவங்க ப்ராஃபிட் கிடச்சின்னு ஆன்லைன்லேயே வித்துட்டாங்கன்னா விலை இறங்குறதும், டெய்லி ரேட்டு வந்து சேஞ்சுக்கு வந்து இதுதான் அந்த காரணம். யூக வணிகத்தில் தங்கம் இருப்பதினால்தான் அந்த டெய்லி வந்து உங்களுக்கு ரேட்டு மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து 1970க்கு அப்புறம் மிக பெரும் பணக்காரர்கள்லாம் அமெரிக்கா டாலரில் தான் தன்னுடைய முதலீடை வந்து ஒரு சேஃபான டாலர் அப்படின்னு முதலீடை வச்சுருந்தாங்க. இப்போ என்னடானா அமெரிக்கா ஆகும்னா ஒவ்வொரு நாட்டு மேலே போர் தொடுக்கிறதுனால இந்த நாட்டுடைய டாலர்லாம் நமக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்காதாட்டிருக்கு ஒரு காரணத்துக்காக மிக பெரும் முதலீட்டாளர்கள்லாம் டாலரில் தன்னுடைய முதலீட்டை வைக்காம தங்கத்திலையும் வெள்ளிலையும் தன்னுடைய முதலீட்டை மாற்றிக்கொள்வதாகவும் சொல்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் மிக பெரும் நிறுவனங்கள், மிக பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் தன்னுடைய முதலீட்டை டாலர்லேருந்து தங்கத்துக்கு மாற்றுறாங்க. அதன்